வணக்கம் கஜன். ஸோ நீங்கள் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து ரீயூனியன் பற்றி அண்ட் இன்னொன்று வந்து உங்கள் ஜாப் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் அடுத்த வாட்டினா ஒரு கொஸ்டின். ஆனால் நீங்கள் ரெகுலராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 2மே எடுத்திருக்கேன். ஸோ ரீயூனியன் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்த கார்டு வந்து 1 இயர்க்குள்ளே தெர் இஸ் அ சான்ஸ் அந்த பர்சன் வந்து 1 இயர்க்குள்ளே வர்றதுக்கு. பட் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை யோசிக்க சொல்லுது. இந்த ரிலேஷன்ஷிப் நிஜமாலே உங்களுக்கு வேணுமா? இந்த பர்சன் வேணுமா? ஏன் இந்த பர்சன் போனாங்க? இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்க வந்து யோசிக்க சொல்கிறாங்க. அண்ட் ஏதாவது ஒரு இந்த விஷயத்தில் மற்றவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும், இல்லை மற்றவங்க வந்து உடைய அட்வைஸ், இந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ வந்து உங்களோட கொஸ்டின் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் நடக்குமான்னு பார்க்கும்போது வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பர்சன் பற்றி இன்னும் அவங்க வந்து யோசிக்கல, ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிக்கல. அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க. மேபி அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கோ இல்லை கெரியர் ரிலேட்டடாகவோ இல்லை ஏதோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இல்லை அவங்களோட லைஃப்பில் வந்து மேபி இன்னொரு சிங்கிள் விமனோடைய கொஞ்சம் பெரியவங்களுடைய மேபி வந்து அவங்களுடைய அம்மாவோ இல்லை அக்காவோ யாராவது சிங்கிளாக இருப்பாங்க. சிங்கிளாக இருக்கவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் இந்த இதில். பட் அவங்க வந்து தேர் வெரி ஃபோக்கஸ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் திங். ஓகே. அவங்க வந்து மேபி ஜாப்லேயோ இல்லை இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க யோசிக்கிற எனர்ஜி எனக்கு வரல. உங்களுக்கு வந்து மேபி ஒரு சரியான க்ளோஷர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரல அப்படின்ற தாட்டு வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அவங்களோட எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய லைஃப்பில் வந்து தேர் அவங்களும் வந்து தேர் ஸ்ட்ரகிளிங் இன் சம்திங். மேபி அவங்க ஜாப்லேயோ இல்லை அவங்க ஃபினான்ஷியல் நீடோ இல்லை அவங்க ஃபேமிலி விஷயங்கள்லையோ ஏதோ அவங்க பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க பெருசாக அவங்க யோசித்தாலும் இது ஒரு பெரிய டாஸ்க்காக இது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் மாதிரி இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வேண்டிய டைமை நம்ம கொடுக்கறது தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொன்று நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு இந்த பர்சன் வேணுமா? ஏன் வேணும்? அதெல்லாம் ஃபுல்லாக ஏன் பிரிஞ்சாங்க? எல்லாமே யோசித்து முடிவெடுங்க. ஓகே. நீங்கள் உங்களுக்கு இது வர வேணும் அப்படின்றது ரொம்ப ஹையஸ்ட் குட்டாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, இப்போ வந்து யோசிச்சுட்டு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் ரொம்ப ஒரு செக்யூரான பர்சன். ஏன்னா அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகி அவங்க திரும்ப ஸ்ட்ரகிள் அப்படின்ற இதில் வந்து அது எந்த ஒரு ஃபீமேல்னாலும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க. ஸோ மேபி வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் விட நீங்கள் வந்து உங்களோட ஜாபில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த எண்டிங் பெயின்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். பட் வந்து நீங்கள் ஜாபில் போய் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது வந்து இதுவும் சார்ட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுடைய இந்த எனர்ஜியை விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது வந்து இவங்க வருவாங்களான்னா 1 இயரில் வர்றதுக்கான ஒரு 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 கன்ஃபர்மேஷனும் இருக்குது. அண்ட் ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து செக் பண்ணவும் சொல்கிறாங்க. ஏன்னா நோனும் ஒரு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். மேபி ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் வித்தின் ஃபியூ வீக்ஸில் சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கலாம். நைட்டு தூங்காமல் இருக்கிறது உங்களோட ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் உங்களுடைய ஒர்க்கு
எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸை மிஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எந்த ஜாப், நீங்கள் என்ன ஜாப் கிடச்சிருக்கோ இல்லை எப்படி இருந்தாலுமே அதை ரொம்ப பிடிச்சி உங்களோட என்னடா நம்ம இவ்வளோ கம்மி சம்பளத்தில் இருக்கோமே, என்னடா இந்த வேலை பண்ணுறோமே அப்படின்ற எனர்ஜி இல்லாமல் நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் உங்கள் 100% கொடுத்து பண்ணுங்க. இப்போ பலன் கிடைக்கலனாலும் அப்புறமா பலன் கிடைக்கும். ஓகே, அதுக்கான எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான நிறைய கார்ட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. எந்த வேலையும் ஆரம்பிச்சுட்டு அரைகுறையாக முடிக்கக்கூடாது, ஃபுல்லாக முடிக்கணும். அண்ட் நல்லா ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நல்லா ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து மேபி வந்து ஒரு பேலன்சிங்காக தான் இருக்கும். ரொம்ப அதிக சம்பளமோ இல்லை பெரிய பொசிஷன் அப்படி இல்லைனாலும் உங்களோட லைஃப் வந்து இனிஷியலாக ஒரு பேலன்ஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இனிஷியலாக வர்றது வந்து நல்லா இருக்கும். அதில் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி தானாகவே வரும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. இது வந்து ஜாபுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஃபோக்கஸை வந்து ஒரு விஷயத்தில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுங்க. திங்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் பாசிட்டிவ்லி. நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. தனுஷா, நீங்கள் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து வேலை, இன்னொன்று வந்து வீடு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு மட்டும் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் உங்களுக்கு வீடுக்கான அதுவும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து வெயிட் அப்படின்றது. ஸோ பொறுமையாக இப்போ ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா அந்த வேலையில் இருங்க. அண்ட் பொறுமையாக வேலை தேடுங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்கிவ்னஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களே ப்ளேம் பண்ணிக்கிற எனர்ஜி இருக்குது. ஸோ ப்ளேம் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் சுச்சுவேஷனையும் ப்ளேம் பண்ணாதீங்க. நீங்கள் இருக்கிற கரண்ட் ஆர்கனைசேஷனையும் ப்ளேம் பண்ணாதீங்க. ஃபர்கிவ்னஸ் ஃபஸ்ட்டு. அக்செப்ட் த ரியாலிட்டி அண்ட் வந்து இது எதுவுமே உங்கள் ஃபால்ட் இல்லை. இது நமக்கு டைம் அப்படி இருக்குது அப்படின்றதுனால சில விஷயங்கள் நடக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹெல்ப் மற்றவங்க கிட்ட, அதாவது வந்து உங்களுக்கு வேலை வந்து மற்றவங்க மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி ரெஃபரலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு வந்து நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நம்ம நல்ல ஜாபில் போவோமா அப்படின்னு முதல்ல வந்து அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது ஏஞ்சல்ஸோட மெசேஜ். அடுத்தது வந்து ஏன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்கிற ஒரு எனர்ஜி அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி வர்ற எனர்ஜி இல்லை. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து இல்லை. எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் யோசிக்கணும். ஆக்சுவலாக இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு யோசித்து அதுக்கான கிராட்டிடியூடை எழுதுங்க, இல்லைன்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கணும். அதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து அந்த இது ஆக ஆக உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆக ஆக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரும். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு ரொம்ப நல்ல ஒரு கார்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை தேட ஆரம்பிக்கும் போது வந்து அது வந்து நல்லபடியாகவே முடியும். ஓகே, சீக்கிரமாகவே கிடைக்கிற எனர்ஜி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக வாண்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கிற ஒரு எனர்ஜி அண்ட் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஓகே, அண்ட் எம்ப்ரஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா பிளெஸ்ஸிங்கும் கொடுக்குற ஒரு கார்டு. ஆக்சுவலாக வீடு, கல்யாணம், பேபி இதுக்கெலாம் வந்து இந்த கார்டு ரொம்ப பாசிட்டிவ். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வீடு நீங்கள் இது பண்ணுவீங்களான்னா ஆமாம். ஆனால் அதுக்கு டைம்லைன் நான் கேட்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ப்ரையாரிட்டியாக எடுத்துட்டேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ராஜேஸ்வர் அப்படின்றவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்றதுக்கு கேட்டிருக்கீங்க. அதுவும் இந்த வருஷத்தில் அப்படின்றதுக்கு வந்து நியர் ஃப்யூச்சர்னே வந்திருக்கு. ஸோ வந்து மேபி வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லேயே கூட கிடைக்கலாம். இந்த ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி இல்லை, நியர் ஃப்யூச்சர் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்குது. ரெக்கவரி, ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மேபி இது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி யாருக்காவது இருக்கலாம். ஆனால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து திரும்ப திரும்ப, ஏன்னா 2 கார்டு வந்திருக்கு. ஸோ எதிர் உங்களோட ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரோட ஹெல்த் வந்து
இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு அண்ட் நியர் ஃப்யூச்சரில் கூடி சீக்கிரமே அப்படின்றது தான் இது. யூஸ்வலாக இன் நியர் ஃப்யூச்சர்னால் வந்து ஃபியூ மந்த்ஸ்லேயே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்து நீங்கள் வந்து முன்னாடி அதாவது வந்து நீங்கள் எப்படி யூஸ்வலாக எப்படி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ, எப்படி ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்களோ அந்த எனர்ஜிக்கு வாங்க. அது ஒன் ஆஃப் த அட்வைஸ். அப்புறம் வந்து சன் கார்டு வந்து என்னோடய ஃபேவரட் கார்டு. அது எப்போ வந்தாலுமே வந்து அது ஒரு பெரிய எஸ் தான். ஐ திங்க் உங்களுக்கு வந்து அண்ட் சன் வந்து கிட்டத்தட்ட வந்து சன் ஸ்வாட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல இது. உங்களுக்கு நல்ல பொசிஷன் நல்ல பேக்கேஜோடயே கிடைக்குங்க. நல்லா ப்ரே பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள். நல்ல ஃபோக்கஸ்டாக உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸுமே வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கொடுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போகும். அதனால வந்து ப்ரிப்பேர்டாகவே இருங்க அப்படின்றது ஒரு அடிஷ்னல் மெசேஜ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு நாள் நல்லா நிறைய நேரம் படிச்சுட்டு ஒரு நாள் வந்து கம்மியாக படிக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஒரு நாளைக்கு 1 ஹவர்னால் தினைக்கும் அதை ஒரு ஒரு பேலன்ஸ்டாக இருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. அடுத்தது வந்து அப்பப்போ வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம வந்து நீங்கள் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்புறம் வேறு மெத்தட் மாற்றுவீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இதனால் உங்களுக்கு அஃபெக்ட் எதுவும் ஆகாது. ஏன்னா வந்து யூனோ நீங்கள் வந்து உங்கள் பாத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் உங்களோட நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமையுன்ற ஒரு கார்டும் அமைஞ்சிருக்கு. அண்ட் லவர்ஸ் கார்டு வந்திருக்கனால வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் நல்லா போடுங்க. கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து ஷைன் போடுவீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் உங்களுடைய ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஐ சி யூ ஆர் கன்ஃபியூஸ்ட், ஐ சி யூ வாண்ட் த ஜாப் பேட்லி அண்ட் யூ ஆர் ப்ரிப்பேரிங். ஆனால் வந்து இதுக்கான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஆனால் உங்களோட எஃபர்ட் 100% போடுங்க. டிவியேட் ஆவீங்க, ஆனால் இட்ஸ் ஓகே. திரும்ப வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு மெயினான வார்த்தை. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுங்க, ப்ரே பண்ணுங்கள் நல்லா. யார்கிட்டேயும் வந்து உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் காட்டாதீங்க. உங்களோட ப்ராப்ளம், உங்களுக்கு வேலை கிடைக்காதது, உங்களுக்கு வேலை தேடுறது, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போகிறது, இது எல்லாமே உங்களோட ப்ராப்ளம் மட்டும்தான். உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்களோ கிடையாது. ஸோ ஓன் இட் அண்ட் கிவ் யூ 100%. ஓகே. ஏன்னா வந்து ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், சன் கார்டு வந்து இஸ் அ வெரி பாசிட்டிவ் கார்டு. இட்ஸ் அ பிக் எஸ் கார்டு. ஓகே. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. சிந்துஜா, நீங்கள் வந்து உங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் எனக்கு வந்து நீங்கள் சிங்கிளாக இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா, இனிமே எப்படி இருக்கும்னா, இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஏன்னா வந்து கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக அதனால தான் வந்து கொஞ்சம் தெளிவாக எழுதணும். ஒன்லைனராக இருந்தால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஸ்டில் உங்கள் ரீடிங் அபண்டன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா விதமான செல்வங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமானனா வந்து அது வந்து பணம் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேபிளான லைஃப் இருக்கும், குழந்தை எல்லாமே இருக்கும் அப்படின்றது. இப்போ சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். இப்போ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது இம்ப்ரூவ் ஆகும். இல்லை உங்களுக்கு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் வந்திருக்கு. ஸோ வந்து இன்கேஸ் இப்போ வந்து கரண்ட்டாக ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் தேடிட்டுருக்கு, இல்லை நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிற எனர்ஜி இருக்குது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஏஞ்சல்ஸோடைய கன்ஃபர்மேஷன் மெசேஜ். ஓகே. ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ வந்து ஹானஸ்ட்டாக இருங்க. நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கும்போது உங்களோட பார்ட்னரும் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மேபி வந்து
நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிஸ் பண்ண பர்சன் பற்றி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எனர்ஜியை விட்டு வெளியில் வரணும். அது வந்து உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும். அண்ட் ஜஸ்டிஸ் கார்டு, ஜட்ஜ்மெண்ட் கார்டு இருக்குது நிறையா. அண்ட் ஐ saw சம்திங் எல்ஸ் ஆல்சோ, பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ ஏன் இந்த கார்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிற எனர்ஜி இருக்குது. பட் யூ ஹாவ் டு பி வெரி ஹானஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் இப்படி தேடும்போது வந்து உண்மையை சொல்லி எந்த விஷயம்னாலும் ஏதோ சம் லெவல் ஆஃப் ஹானஸ்டி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டுருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆர் யூ மைட் மேரி சம் ஒன் ஹூ இஸ் வெரி 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 ஹானஸ்ட். ஓகே, நீங்கள் கல்யாணம் பண்ணுற பர்சன் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, உங்களை ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க. குவீன் ஆஃப் பென்டிகல்ஸோட அர்த்தமே வந்து பார்ட்னர் நல்லா பார்த்துக்கிறது. அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் யூ. அண்ட் நீங்களும் உங்களோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவீங்க அப்படின்றது இந்த கார்டு. வைஸ் கவுன்சிலர் இருக்கிறதுனால வந்து இட் கேன் பி எய்தர் அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கலாம், லவ் மேரேஜாகவும் இருக்கலாம். அண்ட் யூல் கெட் மேரிட் இன் அ ப்ராப்பர் வே. ஓகே, அடுத்தது வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் தென் 6 ஆஃப் வாண்ட்ஸ். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஒரு டிலே இருக்கும் உங்களுக்கு தேடி ஒரு, பட் அது வந்து யுவர் நியர். ஓகே, அண்ட் லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யூல் பி செலிப்ரேட்டிங் யுவர் லைஃப். அந்த எனர்ஜி தான் இருக்குது. யூல் பி செலிப்ரேட்டிங். ஒரு சில நேரத்தில் வந்து திங்ஸ் மைட் பி டிலேட், ஆனால் வந்து அட் த எண்ட் யூல் பி செலிப்ரேட்டிங் அண்ட் யூல் பி வெரி ஹாப்பி. ஓகே, இது வந்து ஒரு நல்ல கார்டு. 6 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு நல்ல கார்டு. அண்ட் I think you'll be very happy. You'll get married to a very honest person, and that person will take care of you very nicely. That's what I see. If you are single, if you are already in relationship, and if you are having issues, அப்படி இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது வந்து சால்வ் ஆகிடும். அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு வந்து உங்களுடைய லைஃப்பில் இப்போ என்ன சுச்சுவேஷனோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களோட கொஸ்டின் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாதனால நான் கம்ப்ளீட்டாக என்னால் சொல்ல முடியல. பட் என்னோடய பெஸ்ட்டில் இந்த 2 ஆப்ஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். இது தவிர்த்து இன்னொரு சப்செட் கொஸ்டின் இருந்ததுன்னா போஸ்ட் யுவர் கொஸ்டின் அகெயின். தேங்க்யூ. ஹாய் மீனாட்சி, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் மெசேஜ். அண்ட் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். ஸோ ப்ரே பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சம் கைடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து ப்ரே பண்ணுங்கள், கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆக்சுவலாக இப்போவே நல்ல டைம். அப்படி இப்போ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 இயரில் கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்த மெசேஜ். ஓகே, மோர் கார்ட்ஸ். இப்போ வந்து மேபி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து கண்கூட வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, யூனிவர்ஸ் வந்து உங்களை நீங்கள் வந்து ரொம்ப லாஜிக்கலாக ப்ரிப்பரேஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்காது இல்லையா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜேர்னி வந்து நல்லாயிருக்கும். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த்து தான். ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பிளான் பண்ணி நல்லா என்ன சொல்கிறது, எக்ஸாம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டைம் ஸ்கெடியூலில் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி வந்து இதுவும் ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு மேபி உங்களுக்கு அப்ராட் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு எனர்ஜியும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இல்லை ஒரு மென்டர் இருப்பாங்க. எய்தர் வந்து
இது வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கிளாஸில் போயும் உங்களுக்கு யாரோ டீச் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒரு மென்டர் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, மேபி நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் சேனலோ ஏதாவது ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி எனர்ஜி அது கூட உங்களுக்கு வந்து, ஏன்னா வந்து இட் வில் ஹெல்ப் யூ. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாத மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. மேபி இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் ஒரு வழியில் போவீங்க, ஒரிஜினலாக வேறு ஏதாவது பண்ணணுமா இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பாத்தை வந்து ஒரு கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. அந்த ஜாப் எப்படி கிடைக்கும், அந்த ஜாப்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. மேபி ஐ ஆம் ராங், பட் கார்ட்ஸ் வந்து இஸ் ஆஸ்கிங் யூ டு யூனோ ஃபாலோ சம்ஒன். ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. பி வெரி ஹானஸ்ட். அப்பப்போ வந்து நீங்களே வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோமா, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எனக்கு வந்து தெரிஞ்சு உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒன்றும் இருக்குது. அது வந்து உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு சிச்சுவேஷன் தெரியும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. எதர் இந்த கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு போகும்போது வந்து ஆன்சைட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கூட நீங்கள் ஏதாவது ஜாப் தேடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பெரிய பொசிஷனே போகலாம். அதுக்கு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல ஆக்சுவலாக. பட் நீங்கள் தான் சொல்லணும். பட் ஐ திங்க் நீங்கள் வந்து ரொம்ப லோ லெவல் எக்ஸாம் எழுதிடாதீங்க. நீங்கள் பெரிய எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.